துப்பாக்கி முன்னாலே நின்று துப்பாக்கியால் சுடப்பட்டு சாவது என்பது சாதாரணமானது, ஒரு நொடியில் நிகழக்கூடியது. எனவே அந்த மரணத்தில் எந்த விதமான வலியும் இல்லை, வேதனையும் இல்லை. ஆனால் உண்ணாவிரதம் என்பது மரணத்தை நோக்கி அங்குலம் அங்குலமாக அடியெடுத்து வைப்பது. நம் கண் முன்னாலேயே மரணம் காத்திருக்கும். அந்த மரணத்தை நோக்கி அங்குலம் அங்குலமாக அடியெடுத்து வைக்க வேண்டும். 63 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தான் யதீந்திரநாத் தாஸ். ஆனால் உண்ணாவிரதம் இருப்பதற்கு முன்பு அவன் தோழர்களிடம் சொன்னான், நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பதாக இருந்தால் முதலில் இதை புரிந்து கொள்ளுங்கள், மரணத்தை நோக்கி அங்குலம் அங்குலமாக நாம் செல்லுகிற முயற்சி. ஒன்று, இந்த கோரிக்கைகள் நிறைவேறுமா தெரியாது. நாம் அத்தனை பேரும் புரட்சியாளர்கள். ஒரு புரட்சியாளன் ஒரு கோரிக்கையை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உடல் நலிவுற்ற நிலையில் கோரிக்கை நிறைவேறாத போது அதிலிருந்து பின்வாங்குவதை விட கேவலமானது எதுவுமே ஒரு புரட்சியாளனின் வாழ்வில் இருக்க முடியாது. இதையெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், உண்ணாவிரதம் என்பது மிக மிக வலிமையான ஆயுதம். இப்பொழுது நான் கேட்கிறேன், நீங்கள் கேட்கிற இடத்தில் தான் இருக்கிறீர்களே தவிர செய்யக்கூடிய இடத்தில் இல்லை. முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதாவிடம் விண்ணப்பம் வைக்கிற இடத்திலே தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த செந்தூரன் கோரிக்கை மிக சாதாரணமானது. இந்த சாதாரணமான கோரிக்கையை ஜெயலலிதா ஒரு கணத்தில் நிறைவேற்றிவிட முடியும். நிறைவேற்றுவதற்கு ஜெயலலிதாவுக்கு அந்த சக்தி எப்படி வந்தது? செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக இருப்பதனால் வந்தது. போயஸ் தோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஜெயலலிதாவிடம் நீங்கள் விண்ணப்பம் கொடுப்பீர்களா? கோபாலபுரத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டு மறுபடியும் அந்த நாற்காலி கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற கருணாநிதியிடம் இப்பொழுது நீங்கள் விண்ணப்பம் கொடுப்பீர்களா? விண்ணப்பம் யாரிடம் கொடுக்கிறீர்கள்? முதலமைச்சர் நாற்காலி இருக்கிறவர்கள். அந்த விண்ணப்பத்தை நீங்கள் கொடுக்கிறவர்களாக கடைசி வரை இருக்காதீர்கள். வேறொருவன் விண்ணப்பம் கொடுப்பதற்கு முன்பே இந்த இனத்தில் ஒருவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால், இந்த இனம் சார்ந்து ஒரு பங்கம் வந்தால் உடனே துடித்து அதை தீர்த்து வைக்கக்கூடியவராக அந்த நாற்காலியில் அமருகிற மனிதனாக வைகோ வருவதற்கு வழிபாருங்கள். அதற்கு வழிபாருங்கள். அப்படி காப்பாற்றுவதற்கு பேனா முனையில் அதிகாரத்தில் ஒரு கையெழுத்து போட வேண்டிய பெண்மணி ஜெயலலிதா என்கிற பொழுது அந்த ஜெயலலிதாவிடம் இந்த இடத்திலிருந்து நான் வேண்டுகிறேன், ஊடகங்கள் சார்பாகவும் செய்தியாளர்கள் இருந்தால் அவர்கள் சார்பாகவும் நான் முதலமைச்சருக்கு தெரிவிக்கிற செய்தி ஒன்றுதான். இன்றைக்கு நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள் என்றால், இந்த முதலமைச்சராக நீங்கள் வருவதற்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ சக்திகள் உழைத்திருக்கலாம். அதில் தமிழருவி மணியனுக்கும் உரிய ஒரு இடம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வேறறுக்கவும் அதற்கு மாற்றாக வேறு வழியில்லை என்கிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு ஆட்சி அமையவும் என்னுடைய பேனாவையும் என்னுடைய நாக்கையும் வலிமையாக பயன்படுத்தியவன் நான். என் ஆதரவை கொடுத்திருக்கிறேன், என் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன். கருணாநிதியும் கருணாநிதியை சார்ந்த பரிவாரமும் என்னை எந்த நேரத்தில் என்ன செய்யும் என்கிற சூழலை கூட நான் துணிவோடு சந்தித்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் ஜெயலலிதாவிடம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே மனமாற்றம் அடைவதுதான் இந்த இனம் சார்ந்து ஒரு தலைவியாக இருப்பதற்கு சரியானது.